ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட 2 பானை இருந்துச்சு. ஒரு பானை நல்ல பானை, ஒரு பானையில் சின்ன ஓட்டை இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவாராம், தண்ணி எடுக்க போவாராம். போயிட்டு ஆற்றுல போய் தண்ணி எடுத்துட்டு அதை ஒரு கட்டையில் கட்டிட்டு கொண்டு வருவாராம். கொண்டு வீட்டுக்கு வந்துடுவாராம். வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே இந்த நல்ல பானையில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும், இந்த ஓட்டை பானையில் பாதி தண்ணி தான் இருக்கும். இப்படியே பல மாதம் போச்சு. அப்போ ஒரு நாள் அந்த பானை ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல பானை ஃபுல்லாக தண்ணி கொண்டு வருது, நான் எப்போவுமே பாதி தண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நேராக போய் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லுது. மாஸ்டர் என்ன நீங்கள் இனி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அந்த பானை உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி கொடுக்குது, நான் எப்போவுமே உங்களுக்கு பாதி தண்ணி தான் தரேன் அப்படின்னு நான் ரொம்ப இம்பர்ஃபெக்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்னை தயவு செஞ்சு உடச்சி போட்டுருங்க அப்படின்னு அந்த ஓட்டை உள்ள பானை சொல்லுது. அப்போ அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, அப்படியா சரி, அப்போ நான் இன்றைக்கி மட்டும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வர வழியில் நம்ம ரோடுக்கு 2 சைடையும் நீ அப்சர்வ் பண்ணிவிட்டு வா அப்படிங்கிறத அந்த ஓட்டை பானைகிட்ட மாஸ்டர் சொல்கிறாரு. அதே மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பானைகிட்ட கேட்குறாரு, என்ன அப்சர்வ் பண்ண அப்படின்னோடனே அந்த ஓட்டை பானை சொல்லுது, மாஸ்டர் ஒரு பக்கம் நல்லா பச்சை பசேன்னு செடி கொடி மரம் நிறைய பறவைங்கள்லாம் இருந்துச்சு, ஆனால் இன்னொரு பக்கம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு அந்த ஓட்டை பானை சொல்லுது. இது எதனால் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பானை யோசிக்குது, எதனால் அப்படின்னோடனே அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, இது ஒன்றால் தான். இத்தனை மாதமாக உனக்கே தெரியாமல் நீ அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்க, அதனால தான் அந்த இடம் பச்சை பசேலில் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் யூனிக். எல்லாரும் பர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியாது, எல்லாத்துக்கும் சில இம்பர்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த இம்பர்ஃபெக்ஷனையும் மீறி மற்றவங்களுக்கு எப்படி நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். We are perfectly imperfect, but that is perfectly all right.